பிருந்தா இது வந்து ஒரு வெப் சீரிஸ் சோனியோட தமிழில் அவைலபிளாக இருக்குது. இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிருந்தா அப்படிங்கிற கேரக்டர் தான் நம்ம த்ரிஷா வந்து நடிச்சிருக்காங்க. இதில் வந்து இவங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சப் இன்ஸ்பெக்டராக வந்து வராங்க. இவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் ஒரு பாடி வந்து ரெக்கவர் பண்ணுறாங்க. அந்த பாடியை பார்த்தோன்னே நம்ம த்ரிஷா சொல்கிறாங்க இது வந்து கொலையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு இவங்களுடைய சீனியர் ஆஃபீஸர் வந்து இது கொலை கிடையாது, இது வந்து சூசைட் அப்படின்னு சொல்லி வந்து அந்த கேஸை முடிக்க பார்க்குறாங்க. பட் த்ரிஷா வந்து அதை முடிக்காமல் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இது கொலையா இல்லை தற்கொலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ராத்திரி பகலமாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரிய வருது இது வந்து ஒரு சீரியல் கில்லர் வந்து பண்ணியிருந்தான் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா இதே மாதிரி இதே பேட்டர்னில் 16 பேர்த்த அவன் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு தகவலை த்ரிஷா வந்து ரெக்கவர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து போகுது. அந்த டீம்னா நம்ம த்ரிஷா வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு தகவல் வந்து தெரிய வருது, இது வந்து சீரியல் கொலை கிடையாது, மாஸ் மர்டரர் அப்படின்னு வந்து தெரிய வருது. சீரியல் கொலைகாரனுக்கும் மாஸ் மர்டரருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சீரியல் கொலைகாரன் இப்போ கொலை பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து கொலை பண்ண போறோம்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் இந்த மாஸ் மர்டரர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த இறந்து போனவருடைய தொழில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலுக்கு போய் அந்த வேலையில் ஜாயின் ஒரு டிரைவர் இருக்கார் அப்படின்னா அந்த டிரைவர் வேலையில் போய் ஜாயின் பண்ணி அந்த வேலையை வாங்கிட்டு அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை பற்றியும் கொள்ளுவோம். அதே மாதிரி அடுத்த ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அவங்களோட தொழில் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணி அங்கே இருக்கவனையும் கொள்வோம். இப்படி ஒவ்வொருத்தனையும் எனக்கு இவன் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். எதுக்காக கொலை பண்ணுறான், இவன் யாரு, இவனுக்கு பின்னாடி என்ன ஒரு ஸ்டோரி இருக்கு, ஃபைனலாக நம்ம த்ரிஷா இவங்க கண்டுபிடிச்சி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதா இந்த பிருந்தா அப்படிங்கிற வெப்சீரிஸோட ஸ்டோரி. வெப்சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெப்சீரிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம த்ரிஷாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப அமைதியாக சட்டில்டா எந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து கோவப்படாமல் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தீர்வை தேடி அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய இன்டெலிஜென்ட்டாக வந்து நிறைய ட்ரை பண்ணுவாங்க. இவங்க ஒரு பொண்ணாக தனியாக என்ன பண்ண முடியுமோ அதை இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க. இவங்களோட ஆக்டிங்க்கு நம்ம சொல்ல வேறு வார்த்தையே கிடையாது. அதுக்கு மேலே வந்து சினிமாட்டோகிராஃபிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட கதை வந்து இன்னொரு பெரிய கதை ஒன்று இருக்குது, அதை வந்து நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வெப்சீரிஸை பாருங்க தெரியும். ஏன்னா அந்த ஒரு மாஸ் மர்டருடைய பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க. அதை போய் நீங்கள் பாருங்கள். இந்த பிருந்தா அப்படிங்கிறத இந்த வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.